எப்பா விஜய், நானும் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஓட்டு கேட்குறப்ப நாங்களும் சேர்ந்து எல்லாம் ஓட்டு கேட்டோம்ல. எங்கள் இஷ்ட ஐடியில் போய் பாரு. எங்களெல்லாம் விட்டுட்டு நாங்களாம் வாடகை வீட்டில் இருக்கோம் சொல்லி 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 தொண்டை தண்ணி வற்றி போந்து தான் மிச்சம். எல்லார் மாதிரி இப்போ நீ வந்து என்ன பண்ணுற, இதை பண்ணுற, அதை பண்ணுறன்ட்டு உங்கள் கிட்ட இருக்கிற எம்எல்ஏ எம்பி உங்களுக்கெல்லாம் கார் தரேன், அவங்களுக்கு பெட்ரோல் போட 75,000 பணம் தரேன். ஏன்பா எல்லாருமாரி நீ ஆகிற? உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சோம் நாங்கள். கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையாக வச்சோம். மாற்றி ஏதாவது ஒரு ஆட்சி வந்தால் ஒரு நல்லது நடக்காதா? இப்படியே இருந்துருவோமா? இப்படிலாம் நாங்கள் நினச்சோம்ல. இப்போ எல்லாமே அப்படியே தலைக்கீழே மாறின மாதிரி எல்லாரையும் பேச வச்சுட்டியே. காலிலேருந்து இஷ்டா பார்க்குறேன். இன்னும் எம்எல்ஏ எம்பிக்கெலாம் வண்டி கார் தராங்களாம், பெட்ரோல் போட 75,000 பணம் தராராம். இது முக்கியமாப்பா? நாங்களாம் 10 நாள் மழை பெஞ்சால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க. நீங்கள் சொல்லுவீங்க ரேஷன் கடையில் அரிசி போடுறாங்களே வாங்கி சாப்பிட வேண்டியதானேன்னு. அது கூட கொஞ்சம் நல்லா இருக்கணும். ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்க நின்னோம்னா அடுத்த மூட்டை நல்லா இருக்கட்டும், சோறு வடிக்கிற மாரி அரிசி வேணும் பார்த்து வாங்கலான்னா, அம்மா அடுத்த மூட்டையும் அப்படி தான் இருக்கும், நீ வாங்கின்னு போம்மா, இதோ வாங்கின்னு வந்து வச்சேன் நேற்று, குண்டு குண்டா இட்லிக்கு போடுற அரிசி மாதிரி. பசிக்கு எதையோ ஒன்று சாப்பிட்லாம், இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, நாங்களும் மனுஷன் தானே. இப்படிலாம் பண்ணாத, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏழை எளிய மக்களை பாரு, எவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு பாரு. எல்லா வரி கணக்கு எடுக்கிறீங்கள, மக்கள் தொகைலாம் எடுக்கிறீங்கள, அதில் எவ்வளோ பேர் கஷ்டவாளி இருக்கிறாங்கன்னு பாரு. எங்களை மாதிரி நாங்கள் பார்க்கறது மாதிரி செவுறு வச்சு வீடு தானே உட்காந்து வீடியோ போடுறானுவீங்க. இந்த வீட்டுக்கு 3,500 வாடகை ஒரு மாதத்துக்கு, புரிஞ்சுதா? அந்த 3,500 வாடகை கொடுக்கணும், நாங்கள் சாப்பிட்ணும். இது இல்லாத எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. இதெல்லாம் இப்போ இருக்குது. எங்கள் நிலைமையெல்லாம் புரிஞ்சிக்க. எல்லா அரசியல்வாதி மாதிரி நீயும் நடந்துட்டேன்னு எனக்கு காலையிலேருந்து அப்படியே டென்ஷனாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு இதுக்கு மேலே.